ஹலோ உங்கள் நண்பன் நண்பன் விஜய் பிளாக்கி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யானோட பிறந்த நாள் விஷ் பண்றதுக்கு பதிலா கருப்பு. அதான் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சாய் மியூசிக்ல ஃபர்ஸ்ட் படம் போல இருக்கு. மியூசிக் டைரக்டருக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பான ஒரு பெரிய ஹீரோ கூட மியூசிக் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எதை பத்தி பேச வந்திருக்கேன்னா, கருப்பு படத்தை பத்தி தான் பேச வந்திருக்கேன். சூர்யானா ரொம்ப நாள் சின்ன வந்து சுதா கவுனுகா அவங்க டைரக்ஷன்ல ஒரு படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்து இந்த படம் வந்து சூர்யாவுக்கும் இந்த படத்தை வந்து கருப்புன்ற படம் வந்து கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைலர் பார்க்கும் போதே வந்து கொஞ்சம் வித்தியாசமான அந்த ஒரு ஜேர்னி இருந்தது. டபுள் கெட்டப் சூர்யானாவுக்கு. ஓகேங்களா? இந்த படத்துல நிறைய பேருக்கு தெரியாது. டைலர் பார்க்கும்போது அப்படியே தள்ளி விட்டு பார்த்துருப்பீங்க. ஏன்னா உத்து கவனிச்சேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து டபுள் கெட்டப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோட்டு ஷர்ட் போட்டுக்கிட்டு நார்மலா ஒரு கெத்தா இருக்கிற வந்து ஒரு சென்னை பையன் மாதிரி காமிச்சிருப்பாங்க தௌலத்தா. இந்த ஒரு நார்மல் வேஷ்டி ஷர்ட் போட்டுட்டு இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஸ்டைல்ல காமிச்சிருப்பாங்க. ஒரு கிராமத்து வில்லேஜ் பையனை காமிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகுது. அதை படுத்தும்போது சென்னையில ஹைகோர்ட்ல கொஞ்சம் லெட்டர் பட கொடுக்குறாங்க. ஒரு கிராமத்து வில்லேஜ் கேஸ் வந்து இந்த சூர்யா தான் எடுத்து நடத்துறாரு. அது என்னென்னலாம் பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்றேன். இந்த கதையில டபுள் கெட்டப் விட கொஞ்சம் ட்விஸ்ட் நிறைய இருக்குது. தளபதி படத்தை கொஞ்சம் ஆர்ஜே பாலாஜி யூஸ் பண்ணியிருக்காரு. ரஜினி படத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காரு. யோகி பாபுடைய காமெடி ஒரு மெத்தட்ல கொஞ்சம் போயிருக்காங்க. மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா திரிஷா இதுல ஹீரோனியா பண்ணியிருக்காங்க. ரொம்ப மக்களுடைய நாயகி சொல்ல தேவையில்ல. ஒரு ஃபன்னான மூவி தான். இந்த பொறுத்த வரைக்கும் அரசியல் கொஞ்சம் பாலாஜி உள்ள என்ட்ரி பண்ணாலே அவர் நடிச்சாலையும் சரி டைரக்ஷன் பண்ணாலும் சரி அரசியல் இல்லாம அந்த கதையே இருக்காது. அவர் எடுக்க மாட்டேரு. ஏன்னா இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல அரசியல் தான் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரு மூவ்மெண்டா போயிட்டு இருக்கு. அரசியல் சூடு பிடிச்சி அந்த நேரத்துல அரசியல் இந்த படத்துல வந்து நான் சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு ஸ்டோரிய பார்த்தாலே தெரியும். இந்த சூர்யாவுடைய அரசியல் இந்த படம் ஒரு கை கொடுக்க நினைக்கிறேன். டைரக்டர் பாலாஜி சொல்ல தேவையில்ல. சல்யூட்னா. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு படமும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா எடுப்பீங்க. சின்ன சின்ன கருத்துக்கள் எடுப்பீங்க. இந்த படத்துல பெரிய கருத்தை வச்சிருக்கீங்க சுருவி. நான் சொல்ல தேவையில்ல. தளபதியுடைய ஸ்பீச்சும் உள்ள வருது. சின்ன சின்ன டைலாக் எல்லாம் வருது. ஓகேங்களா? சூர்யாவுடைய படத்தையே காப்பி பண்ணி உள்ள வச்சிருக்காங்க கருப்பு படத்துல. ஓகேங்களா? பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு. அதை பற்றி வந்து சொல்ல விரும்பல. த்ரிஷாவோட கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமா எப்பவுமே பார்க்கும்போது த்ரிஷாவை இந்த படத்தை கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்பீங்க. த்ரிஷாவை நீங்க பார்த்துட்டு நம்மளுடைய சேனல்ல போயிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நீங்க ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா சூர்யாவை பிடிச்ச ரசிகர்கள் இல்ல எல்லா ரசிகர்களும் கருப்பு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க சொல்ல வரேன். ஏன்னா ஃபுல் என்டர்டைமா கொடுத்துருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி. ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுடைய பிளாக்கி அழகா உன்னருடைய சதிக்கு குட் பை. டேக் கேர்.